இந்த யோனத்தானோட கூட ரொம்ப பெரிய கூட்டம் இல்லைங்க. எத்தனை பேர் தான் இருந்தாங்க? இவரும் அவருடைய ஆயுதத்தாரியும் மட்டும்தான் எங்க போனாங்க? முதல்ல பாளையத்துக்குள்ள போறாங்க. அப்பா 600 பேரை வச்சுட்டு மாதுளை மரத்துக்கு கீழே உறங்கிட்டு இருக்கிறார். ஒருத்தனை கூப்பிட்டுட்டு எங்க வர போகணும்னு நினைக்கிறான்? சத்ருவினுடைய தாடயத்திற்கு போகணும்னு நினைக்கிறான். ஒருத்தன் 600 பேரை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிறான்? உறங்கணும்னு நினைக்கிறான், ஓரமா உட்கார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறான். இந்த வாலிபன் ஆயுதத்தாரி அவன் எங்கேயும் விடாய்த்து போனான்னு வேதத்துல என்ன பண்ணப்படல, சொல்லப்படல. யாவது அந்த ஆயுதத்தாரி அவன் விடாய்த்து போனான், அவன் சோர்ந்து போனான் அப்படின்னு சொல்லப்படல. ஏன்னா அவனை முன்னெடுத்தின யோனத்தான் எந்த இடத்திலும் அவன் சோர்ந்து போனதாக வேதத்திலே சொல்லப்படவில்லை. ஏன் ஒரு கூட்டம் தன்னுடைய நிலையை மறந்து பலவீனம் உள்ளவர்களாய் நிற்கிறார்கள் என்று சொன்னால், யாரையோ முன்னெடுத்தி பார்த்தோம், யாரோ ஓடுனதை பார்த்து இந்த ஓட்டத்துக்கு வந்தோம், யாரோ அழைத்தாங்கன்னு சொல்லி இந்த ஜெபத்துக்கு வந்தோம். அவர்களிடத்திலே கண்டது ஒரு தொய்வு தான். அநேகர் இன்றைக்கு நின்று போன அனுபவத்தில் இருக்கிறார். உண்மைதானா? யாரோ ஒருத்தரை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தோம், ஜெபித்தவர்களை இன்றைக்கு தோய்ந்த நிலைமையில் இருக்கும் பொழுது, சோர்வடைந்து இருக்கும் பொழுது, என்னால என்ன பண்ண முடியலன்னா, என்னால அதை முன்னேறி செல்ல முடியல. காரணம் என்ன தெரியுமா? எது என்னை விடாய்த்து போக பண்ணுகிறது என்று சொன்னால், யாரை பார்த்து நான் வளர்ந்தேனோ, யாரை பார்த்து முன் வந்தேனோ, யாரை பார்த்து இந்த ஆலயத்துக்குள்ள வந்தேனோ, அவர்களே ஒரு எல்லையிலே ஒதுங்கி நிற்கும் பொழுது, இன்றைக்கு என்னால் அதை பலமுள்ளதாய் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதைத்தான் சொல்லுகிறார். முன்னெடுத்துகிறவர்கள் தோய்ந்து நிற்பார்கள் என்று சொன்னால், ஒரு கூட்டம் தோய்ந்து நின்று விடும். 600 பேர் தோய்ந்து போய் நின்றதற்கு காரணம் யார் என்று சொன்னால், சவுல் அவன் மாதுளை மரத்தினுடைய அருகாமையில அவன் தோய்ந்து நிற்கிறான். இதை பார்த்த கூட்டம் தோய்ந்து போயிடுச்சு. யுத்தத்துக்கு வந்தவங்க யுத்தத்துக்கு எல்லாம் போயிருக்கணும். மாதுளை மரத்துக்கு கீழே என்ன வேலை? ஜெபிக்க வந்தவங்க ஜெபிக்கல்ல செய்திருக்கணும். அமைதலாய் இருப்பதற்கு காரணம் என்ன? சண்டே ஸ்கூலுக்கு ஆர்வத்தோடு வந்த நான் சண்டே ஸ்கூலை எவ்வளவு தீவிரமா எடுத்திருக்கணும். இன்னைக்கு ஆர்வம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஆலயத்திற்கு முந்தி வந்தான் நான் இன்றைக்கு தோய்ந்து போய் நிற்பதற்கு காரணம் என்னன்னு காட்டா, பலருடைய வாதங்கள், பலருடைய கை காட்டுதல் எங்க இருக்குன்னா, இவங்களை நான் பார்த்தோம், இவங்களை நான் முன்னிறுத்தி நான் வந்திருந்தேன். இன்னைக்கு அவர்களை தோய்ந்து நிற்கும் பொழுது, அவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு எனக்குள்ளே ஒரு தோய்வு வருகிறது. எனக்கு முன்னெடுக்கிறவர்கள் தோய்ந்து போனார்கள் என்று சொன்னால், சோர்வடைந்து நிற்பார்கள் என்று சொன்னால், என்னால் அடுத்த கட்டத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை, இன்னைக்கு யாரெல்லாம் முன்னெடுத்தினாங்களோ அவர்களை எல்லாம் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். அல்லேலூயா.